கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகுநேரம் ஆயிற்று என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியை நாம் பார்த்தோமேயானால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்தரமான இடத்திற்கு செல்வதை அங்கு சுற்றி இருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள ஜனங்கள் அறிந்து அவருக்கு முன்பாக அந்த இடத்திற்கு சென்று அவரை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்து அந்த ஜனங்களை பார்த்து மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருப்பதாக கண்டு அவர்கள் மீது மனதுருகி அவர்கள் இடத்துல அநேக காரியங்களை குறித்து பிரசங்கிக்க துவங்குகிறார். அவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். பிறகு அவருடைய சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, போதகரே, நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்று அவரிடத்திலே நினைவூட்டுவதற்காக சொல்லுகிறதா இந்த வசனம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது ஒரு வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று என்றார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்த்தோமேயானால், நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமாய் அறிந்தது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் மீது மனதுருகி அவர்கள் பசியாய் இருக்கிறதை அறிந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அங்கு இருக்கிற ஜனங்களை போஷித்தார் என்பதை நாம் அறிய முடியும். அதில் போஷித்தவர்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்பதை நாம் அந்த இடத்துல கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமில்லாமல் மீந்த துணிக்கைகளையும் அப்பங்களையும் 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் என்பதையும் நாம் அந்த இடத்துல காண முடியும். இப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையையும் அற்புதத்தையும் அங்கிருந்த ஜனங்கள் மீது அவர் கொண்ட அபரிவிதமான அன்பையும் நாம் இந்த இடத்துல காண முடியும். ஆனால் இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த பகுதியில் இன்னொரு காரியத்தை உணர்த்தினார். இந்த வசனத்தை நாம் மறுபடியும் ஒரு முறை வாசிப்போம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று என்றார்கள். இந்த வசனத்தில் நாம் பார்த்தோமேயானால், இந்த சீஷர்களுடைய விசுவாச குறைவை ஆண்டவர் எனக்கு இன்று உணர்த்தினார். அவர்கள் தங்களுக்கு எதிராக இருக்கிற சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதிலிருந்த பற்றாக்குறைகளை மேற்கோள் காமித்து, வெகு நேரம் ஆகிவிட்டது, இது ஒரு வனாந்தரமான இடம், மக்கள் கூட்டம் மிகுதியாய் இருக்கிறது, இவர்களுக்கு அப்பங்களை கொள்வதற்கு நாம் எப்படி வெகு தூரம் செல்வது, அவர்களையே நாம் அனுப்பிவிடலாம் அப்பங்களை கொள்ளும்படியாக. அவர்களுக்கு சென்று அப்பங்களை வாங்க வேண்டும் என்றால் 200 பணத்திற்கு மேலாக செலவழிக்க வேண்டும். இப்படி என்று அவர்களுடைய பற்றாக்குறையினால ஆண்டவரிடத்தில் வந்து தர்க்கங்களில் ஈடுபடுவதற்கு துவங்குகிறார்கள். அதோடு அல்ல, தங்களுடைய இருதயத்தில் விசுவாச குறைவை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். தங்களுடன் இருப்பது ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர், அற்புதங்களை செய்தவர், வியாதிகளை குணமாக்கினவர். அப்படியாப்பட்ட ஒரு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அருகாமையிலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த சூழ்நிலைகளை பார்த்து, இது எப்படி நடக்கும், எப்படி நாம் அப்பங்களை கொள்வது, எப்படி இவர்களை இவ்வளவு பேரை எப்படி போஷிப்பது, வனாந்தரமான இடமாச்சே, நேரம் சென்று கொண்டே இருக்கிறது, பொழுது போய் கொண்டே இருக்கிறது, இப்படி என்று தங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பற்றாக்குறையினால விசுவாசத்தை குறைத்து கொண்ட சூழ்நிலையை நான் இந்த இடத்துல அறிய முடிந்தது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுவார், அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது, போய் பாருங்கள், அவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையை கேட்கிற நம்மளையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். நம்மளுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, நம்மளை சுற்றி இருக்கிற வெகுவான பற்றாக்குறைகளை பார்த்து, நம்மளுடைய வாழ்க்கையில் இதை நாம் எப்படி செய்ய முடியும், இதற்கு எப்படி சாத்தியம் இருக்கிறது, நம்மளால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாதே, வெகு நேரம் ஆகிற்றே, வெகு காலம் ஆகிற்றே, நமக்கு சோர்ந்து போகிற சூழ்நிலை வந்து விட்டதே, எப்படி ஆகும் என்று நாம் நினைக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராகிய வார்த்தை இன்று கடந்து வருகிறது. நான் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவேன், உங்களுடைய இருக்கிறதை கொண்டு உங்களை நிறைவாக நடத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் சமூகத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.